மதுரைக்கு அருகே உள்ளது அழகர் கோவில். இந்த ஊரில் அழகராக கள்ளழகப் பெருமாள் குடிகொண்டிருப்பதால் ஊரின் பெயரும் அழகர் கோவில் என்கிறது ஸ்தல புராணம். மதுரை மாநகரில் முக்கிய திருவிழாவே அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம்தான். மீனாட்சி அம்மைக்கும் சொக்கேசருக்கும் நடக்கிற திருக்கல்யாண வைபவமும் அழகர் ஆற்றில் இறங்குகின்ற வைபவம் இரண்டுமே பிரசித்தி பெற்றது. மதுரை கள்ளழகர் கோயிலுக்கும் யமதருமனுக்கும் தொடர்புண்டு என விவரிக்கிறார் அழகர் கோயிலின் அம்பி பட்டாச்சாரியார். யமதருமர் வழிபட்டு அருள் பெற்ற திருத்தலம் இது. யமதருமர் செந்நிற மேனியும் கவர்ச்சியான முகமும் காந்த கண்களையும் நாசி எடுப்பாக இருக்கும் செம்பவள உதடுகளையும் கொண்டவர். அவரின் பற்களை முத்து போன்றவை என்று யமதருமனை விவரிக்கின்றன புராணங்கள். ஆனால் அழகிய உருவம் கொண்டவராக இருந்தவர் தன் தேசத்தை இழந்து கோர முகத்துடன் இன்றளவும் காட்சி தருகிறார் யமதருமன். இதற்கு புராண விளக்கமும் உண்டு. தேவலோக பெண்களை மயக்கும் பேரழகு பெற்றிருந்ததால் யமதர்மனை கண்டு பயப்படுவதற்கு பதில் அவன் மீது மோகம் கொண்டார்கள் ஜீவராசிகள் அனைவரும். சில தருணங்களில் தனது அழகில் மயங்கிய தேவலோக பெண்கள் வீசும் காதல் வலையில் யமதர்மன் சிக்கி தவிக்கவும் நேர்ந்தது. இப்படி காலதேவன் தனது கடமையை மறந்ததால் பூலோகத்தில் பாரம் கூடியது. இதனால் மனிதர்களுக்கு மரணமே இல்லாத நிலை ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் உடனே யமனை அழைத்தார். அதன்படி திருக்கைலாயம் வந்த யமனிடம் விளக்கம் கேட்டார். தன் அழகில் தேவலோக பெண்களே மயங்குகின்றன என வெட்கத்துடன் சொன்னார் யமன். உடனே சிவனார் தனது சக்தியால் யமதர்மனின் உருவத்தையே மாற்றினார். பிறகு யமதர்மா, அதோ அந்த தடாகத்தில் உள்ள தெளிந்த நீரில் உனது உருவத்தை பார் என்று சிவனார் உத்தரவிட்டார். யமதர்மன் தடாகத்துக்கு சென்று நீரில் தன் உருவத்தை பார்த்தார். அதிர்ந்து போனார். பதறிப்போய் கண்ணீர் மல்க சிவனாரிடம் ஓடி வந்தார். சுவாமி, அந்த தடாகத்துக்குள் கோர ரூபம் கொண்ட ஒருவன் ஒளிந்திருக்கிறான். அவனது கோர பற்களும் கரிய நிறமும் பார்க்க எனக்கு பயமாக இருக்கிறது. அகண்ட மீசையும் சிவந்த கண்களும் தலையில் கொம்புகளும் புஜபலம் கூடிய அவன் யார் சுவாமி என்று அச்சத்துடன் கேட்டார். இதை கேட்டு சிரித்த ஈசன், காலதேவா, நீ பார்த்தது உனது உருவத்தைத்தான், கலங்காதே என்றார். மனம் சோர்ந்து போனார் யமதர்மன். மீண்டும் ஒருமுறை சிவனாரை ஏக்கத்துடன் பார்த்தார். இடையில் புலித்தோல் மேனியும் சுடுகாட்டு சாம்பலுடன் திகழும் இவரிடம் பேசி பயனில்லை என்ற எண்ணத்துடன் பிரம்மாவை தேடி சத்தியலோகம் சென்றார் யமன். அங்கு ஓலைச்சுவடியில் ஏதோ எழுதி கொண்டிருந்த பிரம்மதேவனை கண்டதும் யமதர்மனின் மனதில் அவநம்பிக்கை ஏற்பட்டது. இவரே ஒரு தலையை இழந்து நிற்கிறார், இவரிடம் பரிகாரம் கேட்பது வீண் என்ற எண்ணத்துடன் திருமாலை தரிசிக்க கிளம்பினார். வைகுண்டத்தில் திருமகளிடம் ஆனந்தம் கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு. இதை கண்டு மகிழ்ச்சியுடன் இருக்கும் தம்பதிக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று சிந்தித்தபடி யமதர்மன் பூலோகம் வந்தார். கடும் தவம் மேற்கொண்டார். தவத்தின் மூலமாக இழந்த அழகை மீண்டும் பெறுவது என முடிவு செய்தார். பூலோகத்தில் தென் திசை நோக்கி பயணித்தார். வழியில் ஓர் இடம் மிகவும் அவரை கவர்ந்தது. அங்கே அந்த மலையடிவாரத்தில் திருமாலை நினைத்து தவத்தில் மூழ்கினார். அதையடுத்து மகாவிஷ்ணு அவருக்கு காட்சி தந்தார். திருமாலை விழுந்து நமஸ்கரித்த யமன், சுவாமி, தாங்கள் தான் எனக்கு விமோச்சனம் தர வேண்டும் என கெஞ்சினார். வருந்தாதே யமதர்மா, உனது தலையில் முளைத்திருக்கும் கொம்புகள் மறைந்து போகட்டும். மாறாக கொம்புகளுடன் கூடிய எருமை உனக்கு வாகனமாகும். அத்துடன் ஆயுள் நிறைவடைந்த உயிர்களை யமலோகம் கொண்டு வர உதவியாக பாசக்கயிறு ஒன்றை உனக்கு தந்தருள்கிறேன் என்றார் மகாவிஷ்ணு. மீண்டும் யமதருமன், சுவாமி, என்னுடைய கோரை பற்கள் மறைந்து நான் பழைய பொலிவுடன் திகழவும் அருளுங்கள் என மன்றாடி கேட்டுக்கொண்டார். காலதேவனே, நீ சத்தியலோகம் சென்றபோது பிரம்மனை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டதால் இந்த கோரை உருவமே உனக்கு நிலைக்கும்படி விதித்து விட்டார் பிரம்மன். பிரம்மன் விதியை என்னால் மாற்ற முடியாது. பிரம்மன் விதியை உன்னாலும் சரி என்னாலும் சரி மற்ற எவராலும் மாற்ற முடியாது. ஆனாலும் வருந்தாதே, இந்த கோர உருவம் உலக உயிர்களிடம் உன்மீது பயத்தையும் அதே சமயம் பக்தியையும் ஏற்படுத்தும். உனது கோரை பற்கள் உலகில் நோய் நொடியை ஏற்படுத்தி மரண தொழிலுக்கு உதவி செய்யும் என்று அருளினார் மகாவிஷ்ணு. அதனால்தான் ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களை யமனின் கோரை பற்கள் என்கிறது சாஸ்திரம்.
இதுதான் தனது விதி என்பதை அறிந்து ஆறுதல் அடைந்த யமதர்மன், சுவாமி, எனக்கு அருள் புரிந்த தாங்கள் இங்கேயே நிரந்தரமாக எழுந்தருள்வதுடன் தங்களை வழிபடவும் அனுமதி தர வேண்டும் என வேண்டினார். அப்படியே ஆகட்டும் என அருளினார். சுந்தரராஜ பெருமாளாக அங்கு கோயில் கொண்டார். அந்த இடமே இன்றைய அழகர் கோயில். சுந்தரம் என்றால் அழகு, எனவே இந்த பெருமாளுக்கு அழகர் என்ற பெயரும் சேர்ந்தது. இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக சேவையை நிகழ்த்தி வருகிறார் மூலவர். பெருமாள் இங்கு கோயில் கொண்டுவிட அவரை தேடி மகாலட்சுமி வராமல் இருப்பாளா? அவளும் வந்தாள். அவளையும் அங்கேயே தங்கும்படி வேண்டினார் யமன். அதற்கு இசைத்த திருமகளும் கல்யாண சுந்தரவல்லி எனும் திருநாமத்துடன் பெருமாளின் திருக்கரம் பற்றி கொண்டு இன்றைக்கும் அருள்பாலித்து வருகிறார். தன் தேவியுடன் திருமண கோலத்தில் காட்சி தரும் சுந்தரராஜ பெருமாள் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்பவர் என்பதால் இருவருக்கும் கல்லழகர் எனும் திருநாமம் அமைந்ததாக சொல்கிறது ஸ்தல புராணம். இன்றைக்கும் யமதர்மர் அழகர் கோவிலுக்கு வந்து இங்கு அர்த்தஜாம பூஜை செய்வதாக ஸ்தல புராணம் சொல்கிறது. அழகர் கோவிலில் கோயில் கொண்டிருக்கும் கல்லழகரை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் திருமண பாக்கியம் கைகூடும், சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறலாம், தீராத நோயும் தீரும், ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளை தந்தருள்வார் கல்லழகர்.